உங்கள் MS சித்தா சிகிச்சை மையம். நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்க, உயிராற்றல் மேம்பட, கல்ப தேகம் பெற கற்ப மிளகு சூரணம். அனைவருக்கும் வணக்கம். கற்பக மிளகு நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய குறுமிளகு. இதை நல்ல திடமான, அதாவது பார்த்திங்கன்னா கெட்டித்தன்மை உள்ள மிளகு, அதுதான் முதிர்ந்தது. அந்த மாதிரி மிளகை எடுத்து அதை 1-2ஆக இடித்து ஒரு பீங்கான் பாத்திரம் அல்லது ஒரு சில்வர் பாத்திரத்தில் போடணும். அது மூழ்கிற அளவுக்கு வேலிப்பருத்தி, அதாவது உத்தாமணி என்ற வேலிப்பருத்தி இலைகளை எடுத்து அதை இடித்து அந்த சாறு எடுத்து அந்த சாறை இந்த மிளகுல மூழ்கிற அளவுக்கு ஊற போடணும். அப்படி ஊற போட்டு அதை வெயிலில் நன்கு காய வைக்கணும். காஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த மிளகுல உத்தாமணி இலையை இடித்து சாறு எடுத்து திரும்பவும் ஊற வைக்கணும். இப்படி 2 அல்லது 3 முறை செய்யலாம். இப்படி 3 முறை செய்து திரும்ப அந்த மிளகை நன்கு காய வைத்து ரொம்ப நைஸாக பொடித்து சூரணமாக எடுத்து வச்சுக்கணும். இந்த சூரணம், இதுக்கு பேர் தான் கற்பக மிளகு. அது கற்பம் போல் நம்ம உடலை ரொம்ப அற்புதமாக பாதுகாக்கும், நோய் வரவிடாமல் தடுக்கும். அதனால் இதுக்கு கற்பக மிளகு சூரணம் என்று பெயர். இது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அஜீரண பேதி, வாந்தி, இதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிட்டிகை அளவு எடுத்து தேனில் குழப்பி கொடுக்கலாம். அப்படி அல்லது பாலில் கலந்து கூட கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு வயசாகிக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தைகள் உடல் அளவில் பார்த்திங்கன்னா தேறி வராது. குழந்தைகளினுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் இந்த கற்பக மிளகு சூரணத்தை காலை இரவு, அதாவது தேன் அல்லது நெய்யில் குழைத்து உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப அற்புதமாக வளர்ச்சியும் உடல் தேற்றியும் ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது இந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது சின்ன குழந்தைகள் சிறுவர்களாக இருந்தால் உணவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம திராட்சை மணப்பாகு, அது கடைகளிலே விற்கும். அந்த திராட்சை மணப்பாகை வாங்கி காலை இரவு 5 முதல் 10 மில்லி உணவுக்கு பிறகு எடுத்துக்கிட்டால் ரொம்ப அருமையாக வேலை பார்க்கும். அதே மாதிரி இப்போ இளைஞர்களுக்கு கூட சில பேர்த்துக்கு பசியே எடுக்கலை, சாப்பிடவே முடியல, ஜீரணமே ஆக மாட்டேங்குது. ஒரு கொண்டக்கடலை அளவு காலை இரவு உணவுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நெய்யில் குழப்பி சாப்பிட சொல்லணும். உணவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா லேகியம் அல்லது அமுக்கரா லேகியம், ரெண்டும் ஒன்று தான். 10 கிராம் அளவுக்கு காலை இரவு உணவுக்கு பிறகு சுவைத்து சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் பசும்பால் குடித்தாங்கன்னா சதை பிடிப்பாகவும் நல்லா பசி எடுக்கும். ரொம்ப அருமையான ஒரு மாற்றம் ஏற்படும். இதை தேவைப்படுபவர்கள் மருத்துவர்களை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். நோயாளிகளுக்கு கொடுத்து பயன்பெறலாம். நன்றி, வணக்கம். நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உங்கள் MS சித்தா சிகிச்சை மையம். இடம் MS சித்தா சிகிச்சை மையம், அகத்தியர் தோட்டம், அரசு மேல்நிலைப்பள்ளி அருகில், கல்பகனூர், ஆத்தூர், சேலம் 636109. தொடர்புக்கு 9952831756. ஆன்மீகம், சித்த ரகசியங்கள், மருத்துவ குறிப்புகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் MS சித்தா யூடியூப் சேனல்.